இதுதான் எங்கள் வீட்டில் மரவள்ளி கிழங்குக்குள்ள ஸ்பெஷல் மசாலா எல்லாம் போட்டாச்சு. ஆல்ரெடி இடித்தாச்சு. இடித்ததை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு இந்த மசாலா அதில் கொட்டிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை நண்பர்களே. ஸ்டாண்ட் வேறு உடஞ்சிருக்கு. அதனால் நம்ம தான் வீடியோ ஒரு கையால் எடுக்கணும். வேலையை செய்யணும். இப்போ இது கொஞ்சம் சூடாகட்டும், சரிங்களா? மரவள்ளி கிழங்கு நேரமே வேக வச்சோம் பார்த்தீங்களா? அது சூடாகட்டும். ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி மரவள்ளி கிழங்கு வேக வச்சு நல்லா இடிச்செடுத்தேன். இப்போ திரும்ப மசாலாவை போட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு திரும்ப இடிக்கிறோம். இப்போ சப்பாத்தி கிட்ட வச்சு 4 இடி இடிப்போமா? இதை ஸ்ட்ராங்காக நல்லா இடிக்க வேண்டியது தான். இப்படி நல்ல இதில் 4 இடி இடித்தாச்சு. இது இந்த மாதிரி இப்படியே சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. அது மட்டும் இல்லை, இப்போது ஏதாவது பிஸ்னஸ் மாதிரி ஹோட்டலு மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஈவினிங் ஒரு வேளை ஸ்நாக்ஸ் மாதிரி பெட்டி கடை எல்லாம் போடுறவங்களுக்கு இதே இந்த ஐட்டத்தை பண்ணி இது மட்டும் கொடுத்தாலே 1 ஹவரில் ஃபுல் காலியாகும். நீங்கள் எவ்வளோ வச்சாலும் அந்த மாதிரி டேஸ்ட்டு. இன்னொன்று, இதுக்கு நான் இன்றைக்கி பண்ண போகிறது இதுக்கு ஸ்பெஷல் சிக்கன் தான். கிரேவியும் இல்லை, ஃப்ரையும் இல்லை, அந்த மாதிரி ஒரு கூட்டு மாதிரி பண்ண போகிறேன். அதையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் பாருங்கள், சரிங்களா? இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நண்பர்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த மரவள்ளி கிழங்கு ஸ்பெஷல் மசாலா என்னது அது எங்களுக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காகவே கமெண்டில் போடுவேன். இப்போ இதோட வேலை முடிஞ்சு இதை இப்போ ஓரமாக வச்சுக்குவோம். இப்போது சிக்கனை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் சிக்கன் ஒரு 3/4 கிலோ இருக்கும். அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடணும். குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணால் தான், ரொம்ப சின்னதில் மீடியம் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கனில் 2 தக்காளி எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு சதைச்சி எடுத்திருக்கேன், எல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்குறது என்னன்னு சொன்னால் இந்த ஆனியன் ஃப்ரை தான். இதை போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். காஷ்மீர் சில்லி 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரத்துக்கு சில்லி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டுக்கிடுங்க. கரம் மசாலா 1/4 ஸ்பூன் போட்டுருங்க. கால் ஸ்பூன் போதும். இப்போ ஸ்பெஷலாக போடுறது பார்த்துக்கிடுங்க. கருவேப்பிலை பொடி, கருவேப்பிலை கொஞ்சமாக முழுசு போட்டுக்கலாம். கெட்டி தயிர் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிடுங்க. இப்போது அந்த ஆனியன் ஃப்ரை பண்ண ஆயில் இருக்குது பார்த்தீங்களா? அதில் 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் ஊற்றிக்கிடுங்க. 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ இதை கையால் நல்லா மசிச்சு நல்லா விரசி கொடுக்கணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா விரசுங்க. நல்லா விரசி வச்சு நண்பர்களே, இப்போ இதை ஒரு 1/2 hour ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். அப்படியே மூடி வைக்கலாம், சரிங்களா? மூடி போட்டுடலாமா? இப்போது கடாயை வச்சு ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் நான் ஆனியன் ஃப்ரை பண்ண ஆயிலே எடுத்திருக்கேன். வாசனை செமையாக இருக்கும். இப்போது பெருஞ்சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். சின்ன ஜீரகம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கிராம்பு 2 போட்டிருக்கேன். ஒரு பட்டை 2 இலை போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதில் பாருங்கள், சின்ன வெங்காயம் 1 கையளவு கட் பண்ணி நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போது ஆனியன் நல்லா வசங்கியாச்சு. இப்போ இது 1/2 hour ஆயிடுச்சு. நம்ம மசாலாலாம் போட்டு வதக்கி வைக்கிறத போட்டுக்கலாம்.
நல்லா இதில் தண்ணி அதிகமாக விடாமலே நம்ம இதை வேக வச்சு எடுக்கிறோம். நல்லா ஃப்ரை பண்ணி. ஆஹா, வாசனை வேறு லெவலு. 7 வீடு மணக்கும் அந்த மாதிரி ஒரு வாசனை நண்பர்களே. இலக்கி நல்லா மசிச்சுட்டு மூடி போட்டுடலாம். இது மூடி போட்டே தான் நம்ம வேக வைக்க போகிறோம். பாருங்கள், இதில் எந்த தண்ணி வருது பார்த்தீங்களா? இந்த தண்ணியிலே தான் நம்ம வேக வைக்கணும். இதில் போட்டிருக்க தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வரணும். இந்த இதில் இப்படியே நம்ம பண்ணி வேக வச்சு எடுக்கணும். பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டியாவது, அப்போ தெரியும் இதோட டேஸ்ட் எப்படி. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இடையடையாக அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கிளறி விட்டுக்கிடுங்க, சரிங்களா? ஆஹா, கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணும். பாருங்க, எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு செம்மையாக இருக்கா கலர்ஃபுல்லாக. சாப்பிடக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? பாருங்க, எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு ஆஹா அப்படி இருக்கு. வாசனையிலே மயங்கிடுவாங்க. உங்களுக்கு வீட்டில் பாராட்டுக்கு மேலே பாராட்டு மழை பொழியணுமா? அப்போ இந்த மாதிரி சிக்கனும் பண்ணி அந்த மாதிரி மரவள்ளி கிழங்குல பண்ணி அசத்திடுங்க. எல்லாரையும் மயக்கிடலாம். இப்போ சாப்பிடலாமா? வாங்க. ஆவி பறக்க சாப்பிட போகிறோம். சண்டே எங்களுக்கு பிரியாணி அந்த மாதிரியை விட எங்கள் பிள்ளைங்களுக்கு இப்போது இதுதான் ஸ்பெஷல் ஆகிப்போச்சு. மரவள்ளி கிழங்கு எப்பவும் மீன் வாங்குவோம், இந்த தடவை மீன் வாங்கலை. இந்த மாதிரி சிக்கனை இது பண்ணியிருக்கோம். இதை வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். அடிப்பொலி. நீங்கள் இந்த மாதிரி ஃபேமிலியாக சண்டே என்ன ஸ்பெஷல் பண்ணி சாப்பிடுவீங்க நண்பர்களே? உங்கள் வீட்டு ஸ்பெஷல் என்ன நீங்கள் பண்ணுறதுலன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? எங்கள் வீட்டில் சண்டே ஆனால் இது ஈவினிங்ஸ் டீக்கு கண்டிப்பாக வேணும். முடிஞ்ச அளவு இதை மாதிரி பண்ணுவேன். ஒரு நாளைக்கு மீன், ஒரு நாளைக்கு சிக்கன், இந்த மாதிரி இல்லைன்னா பீஃபு ஏதாவது வச்சு பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.